என்ன தம்பி ஆச்சு? அது ஒன்றும் இல்லைம்மா. நான் சின்னதாக மீன் கடை வச்சுருந்தேன். என் தம்பி பெரிய பிஸ்னஸ் மேனு. எங்கள் அப்பா இப்போ தான் இறந்து போனார். சொத்தை பாதி பாதியாக பிரிக்கிறேன்னு தான் சொன்னாங்க. ஆனால் அவன் வச்சிருக்க இன்ஃப்ளூயன்ஸை வச்சு என் சொத்தெல்லாம் அவன் பேரில் எழுதிட்டான். அதான் என்ன பண்ணுறதுனே தெரிலம்மா. கோர்ட்ல கேஸ் போட வேண்டியதானே? அடையாம நீ வேற. அதுக்கு ஒரு லாயரை பிடிச்சி அது கொஞ்ச நாள் கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சு அதுக்கெல்லாம் நிறைய செலவாகுமா. அவன்கிட்ட எவ்வளோ வேணா காசு பணம் இருக்கலாம், ஆனா உன்கிட்ட உண்மை இருக்கு. இங்க பாரு தம்பி, நான் சொல்ற செக்ஷன்ல கோர்ட்ல போய் கேஸ் போடு. ஆ ஐபிசி 441 கீழே 447 உன் சொத்துக்களை அத்துமீறி அபகரிக்க பார்த்ததுக்கு. செக்ஷன் 420 உன்னை ஏமாற்ற பார்த்ததுக்கு. 468 கீழே 471 உங்க டாக்குமெண்ட்ல ஃபோர்ஜரி பண்ணதுக்கு. இந்த மாதிரி செக்ஷன்ல நீங்க போய் கோர்ட்ல கேஸ் கொடுக்கலாம். என் கடை கூட டெய்லி ஒரு லாயர் வருவார். அவரு கூட இந்த மாதிரி செக்ஷன்ஸ் எதுவுமே சொன்னது இல்லையாம்மா. அவர் ஏதோ சரியா படிக்காத வக்கீலா இருப்பாரு. நீங்கள் லாயராம்மா? எனக்கு லா தெரியும்பா. அதானே சோஷியல் மீடியாவில் கண்டதை படிச்சுட்டு லாயர்னு சொல்லிட்டு தெரியுற. போமா. நல்லதுக்கே காலம் இல்லை. Talk to Editors presents Kanmani Mess.